இல்லையா? ஸோ இந்த சீரியல் கில்லரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு கோர்ட்டில் வைக்கப்பட்டது அப்படின்றது பார்க்கும்போது, நான் வந்துட்டு சிவனேன்னு போகிறவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு வந்து நான் வந்து சீரியல் கில்லிங் அப்படின்றது ஒன்று பண்ணலை. ஆல்ரெடி அவங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது நான் சாகிறேன் அப்படின்ற ஒரு தயார் நிலையில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு மயக்க மருந்துன்றது ஒன்று கொடுத்து அவங்கள ரேப் பண்ணி அதுக்கப்புறமா நானே கொண்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது அவங்களே சாகிறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவன் செஞ்ச தப்பை நியாயப்படுத்துறதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொன்னான். அதுக்கு கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தன் டிப்ரெஷனில் இருக்கானா அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம அவனை வெளியில தான் கொண்டு வரோம். நீ இன்னும் வந்துட்டு அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இன்னும் டீப் டிப்ரெஷன் பண்ணி அவன் சாகிறதுக்காக ஒரு விஷயத்தை தூண்டணும்னா அந்த தப்பு ஓ மேலே தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜப்பானில் இருக்கிற எல்லா மக்களுமே இவனுக்கு அகேன்ஸ்டாக மாற இவனுக்கு தூக்கு தண்டனை தான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சஜஷன் கொடுக்க கோர்ட்டுமே அதை அக்செப்ட் பண்ணி இவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு விஷயம் நம்ம தெரிய வர்றது என்ன அப்படின்றத பார்க்கும்போது, நம்மளோட ஃபீலிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இல்லை. நம்மளோட கஷ்டத்தையும் நம்மளோட சந்தோஷத்தையும் நம்மளோட நல்லதையும் நம்மளோட கெட்டதையுமே நம்ம சொல்றதுக்கு நமக்கு கூட பிறந்தவங்க